தீவிர சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்கு மத்தியில தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா இடையேயான விவாகரத்து வழக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்துல இன்று விசாரணைக்குமே வந்திருக்கா. விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல விவாகரத்து கோரி மனு தாக்கலுமே பண்ணாங்க. இந்த வழக்குடைய முதற்கட்ட விசாரணைக்காக இன்று நேரில் ஆஜராகுமாறு விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே நீதிமன்றம் சம்மன் அனுப்பி வச்சிருக்காங்களா. இருதரப்பு வழக்கறிஞர்களுமே நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில ரெண்டு பேரும் பரஸ்பரம் பிரிந்து விடுவது அப்படின்னு சுமூக முடிவு எடுத்துள்ளதாக சொல்லப்படுது. வாழ்நாள் ஜீவானம்சம், குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கான சொத்து பாக பிரிவினைகள் குறித்தும் ஏற்கனவே பேசி முடிக்கப்பட்டுள்ளதாக தகவலுமே வெளியாகிருக்கு. தேர்தல் பணிகள் பாதுகாப்பு காரணங்களாலுமே விஜயவர்களும் சங்கீதாவும் காலோனி காட்சி வழியாக நீதிமன்றத்துல ஆஜராவாங்க அப்படின்னுமே சொல்லப்பட்டது. இந்த நிலையில தான் விஜயவர்கள் சங்கீதா விவாகரத்து வழக்கு விசாரணைக்கு வர ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்களா. இன்று விசாரணை நடப்பதாக அறிவிக்கப்பட்ட நிலையில வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக செய்திகளுமே வெளியாக இருக்கு. நேரில் ஆஜராக உத்தரவிட்ட நிலையில அவங்களுடைய வழக்கறிஞர்கள் ஒரு புதிய மனுவை தாக்கல் பண்ணிருக்காங்க. அந்த மனுவுல பரஸ்பரமாக இருவரும் பேசி பிரிந்து விடுவதாக விஜய் சங்கீதா தீர்மானித்திருப்பதாக சொல்லப்படுது. இதனை ஏற்று வழக்க நீதிபதி ஒத்தி வச்சிருக்காரு. சோ இனி வரும் நாட்கள்ல என்ன நடக்கும் அப்படின்ற தகவல் வெளியாகும். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.